ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி உள்ள நிறைய லேடிஸ் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, அதற்கான விடை தான் நாம் பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னோடய ஸ்கின்னில் எலாஸ்டிக் தன்மை சீக்கிரம் போயிடுச்சு, ட்ரைனஸ் இருக்குது, சுருக்கம் வந்துடுது அப்படின்னு நிறைய பேர். ஆனால் அது ஒரு டேர்மாக ஃபேன்சியாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொலாஜன். இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நார்மலான ஒரு புரதம். அந்த புரதம் நம்மளுடைய எல்லா ஸ்கின்னுக்கு மேலேயும், ஈவன் குருத்தெலும்புக்குள்ளும் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இந்த கொலாஜன் தான். யாரெல்லாம் ஸ்கின் பற்றி ஒரி பண்ணுறீங்களோ, உங்கள் யாருக்கெல்லாம் ஸ்கின்னுடைய எலாஸ்டிக் தன்மை குறைஞ்சிடுச்சோ, நல்லா குறைஞ்சிருக்கு, சுருக்கம் இதனால் விழுது, எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு இதுவாக இல்லாமல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி என் ஃபேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு ஒன்று தெரியுங்க. அது என்னென்னா, உங்கள் மூட்டுகள் கூட நீங்கள் நடக்கும்போது குடக்குன்னு ஒரு சத்தம் வரும். இது என்னன்னா, இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இது ஸ்கின்னுக்கான ஸ்பெஷல் வீடியோ மட்டும் இல்லைங்க, இது உள்ள ஆரோக்கியத்துக்கும் கூடங்க. நம்மளுடைய உள்ளே இருக்கிற எலும்பு, குருத்தெலும்புகளுக்கு மேலேயும் அந்த புரதம் கொலாஜன் வளர ஆரம்பிக்குங்க. அது எல்லாமே என்ன ஆகுனா குறைய ஆரம்பிடும். அதாவது ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா, ஏன் இப்போது 50க்கு 52 இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா ஒரு கொலாஜன் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் இன்னும் சின்ன வயசுலேயே குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு 2 பேக் இருக்குங்க அந்த கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. முதல் பேக்கு என்னென்னா, இது பெரிய அரும் மருந்துன்னே சொல்லலாங்க. இது ஜாதிக்காய் பொடி. இந்த ஜாதிக்காய் பொடியில் என்ன இருக்குன்னா, அவ்வளவு மினரல்ஸ் இருக்குங்க. இது உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஸ்கின்னில் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது மூலமாக அழகாக நீங்கள் போடுறதுல இன்க்ரீஸ் ஆகிறதுலையும், அந்த ட்ரைனஸ் குறையிறதும் அது மாறுறதையும் உங்களால் பார்க்க முடியுங்க. ஸோ வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு இதை போடுங்க. முதல் ரெமெடி என்னன்னு சொல்கிறேங்க. தேவையான அளவுக்கு ஜாதிக்காய் பொடி எடுத்துக்கணுங்க. அதில் ரோஸ் வாட்டர், தண்ணி அண்ட் மில்க், அதாவது பால், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பேக் மாதிரி போட்டு 20 மினிட்ஸ் இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி இருக்கணுங்க. இது பகலில் யூஸ் பண்ணணுங்க. இது நைட் யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு வேறு ரெமெடி இருக்குது. இது பகலுக்கு உண்டான ரெமெடி. இது நல்லா உங்களுக்கு எலாஸ்டிக் தன்மை இல்லாத ஒரு வறண்ட சருமத்தை நீக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக சின்னதாக ஜென்டிலாக யூஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்போ, இல்லை கடலை மாவோ, இல்லை பச்சை பயிறு மாவோ அதை முகத்தில் அப்ளை பண்ணி கழுவி வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து நைட்டுக்கு போடுற பேக்கை அடுத்த ஒரு பார்ட் 2ல் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது பகலில் இதை போடுங்க, உங்களுடைய மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, பாய்.